ஓம் மசானகாலிகே நமோ நமः. ஓம் க்ரீம் தக்ஷணகாலிகே நமோ நமः. ஓம் கபாலவாசினி நமோ நமः. அன்பு பக்தர்களே, திரு வியாச முனிவர் நமக்கு அருளிய அஷ்டாதச புராணங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீ தேவி புராணம், மகாகாளி தேவி புராணம். இந்த கதையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் மனதும் உங்கள் எண்ணமும் உங்கள் குடும்பத்தில் பல அற்புதமான விஷயங்களும் நிச்சயம் திண்ணமாக நடக்கக்கூடும். அன்றொரு நாள் நைமிச வனம் என்ற ஒரு வனம் இருந்தது. சௌனகர் முதலான முனிவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அந்த வனத்தில் அவர்களுக்கு மத்தியில் சூத மகரிஷி அமர்ந்தும் இருந்தார். சகர புராணங்களையும் கற்று உணர்ந்த, உலகெங்கும் பரப்பி வந்த அவருடைய தேஜாசான முகமண்டலத்தை காணும் போதே முனிவர்கள் அவருடைய திருவாக்கின் மூலமாக புராணங்களை தாங்களும் கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டனர். ஸ்ரீ தேவி புராணத்தை சூதக முனிவரை பார்த்து சௌனகர் பணிவோடு கேட்டார். மகரிஷியே, சகல புராணங்களையும் கற்று உணர்ந்தவராக தாங்கள் இருக்கிறீர்கள். தாங்கள் புண்ணிய புருஷராக விளங்குகிறீர்கள். நாங்கள் செய்த புண்ணிய வாசத்தால் தாங்கள் இங்கே உங்களை காண வந்திருக்கிறோம். பூமியிலே பிறந்தவர்கள் செவிகளை பெற்றிருந்தும் இறைவன் மகிமையை எடுத்து கூறும் புண்ணிய சரித்திரங்களை கேட்காது இருக்கிறார்கள். அவர்கள் காதிருந்தும் காதில்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்கள் சர்ப்பத்திற்கு ஒப்பானவர்களாக ஆகிறார்கள். நாக்கினால் ஒருவன் அறுசுவை உணவுகளை ருசித்து ஆனந்தம் அடைவது போல் சாதுக்கள் முனிவர்கள் இறைவனை பற்றி மகிமையை கூறும்போது புண்ணிய வாக்கியங்களை கேட்டு ஆனந்தப்படுகிறார்கள். ஹே மகரிஷி மகாபாவரே, இக்கலியிலே, இந்த கலியுகத்திலே மூர்க்கத்தனமாய் வேட்டையாடுதலும் சூதாடுதல், பிறரை பற்றிய புறம் கூறுதலும்
பகற்பொழுதெல்லாம் தூங்குதலும், பெண்களுடையே கூடியிருத்தலும், அகந்தையோடு இருத்தலும், ஆடல் பாடல்களில் ஈடுபடுதல் போன்ற பலவாறாக பொழுதுகழிய வேண்டுமென இருக்கிறார்கள். பண்டிதர்களுக்கோ சாஸ்திர விசாரணைகள் மூலம் பொழுது கழிய வேண்டும். மிகவும் புண்ணியத்தை தரக்கூடியதும் தேவியை பற்றி விவரிப்பதும் புராணம் 5ஆம் வேதம் என சொல்ல தகுந்தது என்று முன்னர் கூறியிருந்தீர்கள் முனிவரே. அந்த உத்தமமான புராணத்தை தங்களுடைய திருவாக்கின் மூலம் கேட்டு ஆனந்திக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று கூறினார்கள். அமிர்தம் பருவதால் நரை, திரை, மூப்பு ஆகிய 3 போகுமே அன்றி ஒரு நாளும் எங்களுக்கு முக்தி கிடைப்பதில்லை. தேவியின் புராணத்தை கேட்பதன் மூலம் உலக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தியை அடையலாம். நாங்கள் எண்ணிலற்ற யாகங்கள் செய்தும் மனம் சாந்தி அடையவில்லை. ஜனன மரணமாகிய சம்சார துக்கத்திலிருந்து விடுபடாமல் இருக்கின்றோம். யாகத்தால் சொர்க்கத்தை அடைய முடியுமே தவிர அந்த பலனை அணிவித்த பின்னர் மீண்டும் பிறவியை அடைய வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே முக்தியை தரக்கூடிய தேவியின் புராணத்தை தாங்கள் மூலமாக கேட்க விரும்புகிறோம். எங்களுக்கு ஸ்ரீ தேவி புராணத்தை தாங்கள் அருள வேண்டும் என்று அங்கு இருந்த அத்தனை மகரிஷிகள் முன்னாடி சௌனகர் கூறிய வார்த்தை சூத முனிவரை மிகவும் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் ஆழ்த்தின. அவர்களை பார்த்து, புண்ணிய ஆத்மாக்களே, புண்ணிய புருஷர்களே, மகான்களாகிய நீங்கள் தேவியின் மகிமையை எடுத்து கூற எனக்கொரு சந்தர்ப்பம் அளித்ததால் நான் பேரின்பம் அடைகிறேன். சகல வேதங்களுக்கும் அர்த்த சம்மதமாயும் சகல சாஸ்திர சம்மதமாயும் அகம விதிகளுக்குள் உத்தமமாயும் தேவியின் திருநாமத்தால் பிரசித்தி பெற்றதாயும் விளங்கும் ஸ்ரீ தேவி புராணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வியாச முனிவரால் இயற்றப்பட்ட 1,05,000 ஸ்லோகங்களை கொண்டதாம் இந்த தேவி புராணம். வியாசர் முனிவரால் இயற்றப்பட்ட புராணங்களில் 18 ஆகும். அவை மகர எழுத்துக்களை முதலாக கொண்ட புராணங்கள் 2, பகாரத்தை முதலாக கொண்ட புராணங்கள் 2, பிரகாரத்தை முதலாக கொண்ட புராணங்கள் 3, வகாரத்தை முதலாக கொண்ட புராணங்கள் 4. மற்ற 7 புராணங்களும் முறையே ஆ, நா, பா, லிங், கா, கு, ஸ்கா ஆகிய எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டவை. மத்சியம், மார்க்கண்டேயம், பவிஷ்யம், பாகவதம், பிரம்மம், பிரம்மாண்டம், பிரம்மஹைவர்த்தம், வாமனம், வயாவ்யம், விஷ்ணுவராகம், அக்னி, நாராதீயம், பத்மம், லிங்கம், காருடம், கூர்மம், ஸ்காந்தம் என்ற 18 வியாசரால் இயற்றப்பட்டவை. மத்சிய புராணம் 14,000 ஸ்லோகங்களை கொண்டது. மகா அற்புதமான மார்க்கண்டேய புராணம் 9,000 ஸ்லோகங்களை கொண்டது. பவிஷ்ய புராணம் 14,500 ஸ்லோகங்களை கொண்டது. மிகவும் புண்ணியமாக கருதப்படும் பாகவத புராணம் 18,000 ஸ்லோகங்களை கொண்டது. பிரம்ம புராணம் 10,000 ஸ்லோகங்களை கூடியது. பிரம்மாண்ட புராணம் 12,100 ஸ்லோகங்களை கொண்டது. பிரம்ம ஹைவர்த்தம் 18,000 ஸ்லோகங்களை கொண்டது. வாமன புராணம் 16,000 ஸ்லோகங்களையும், வாயு புராணம் 24,000 ஸ்லோகங்களையும், விஷ்ணு புராணம் 23,000 ஸ்லோகங்களையும், வராக புராணம் 24,000 ஸ்லோகங்களையும் கொண்டுள்ளது. அக்னி புராணம் 16,000 ஸ்லோகங்களை உடையது. நாரத புராணம் 25,000 ஸ்லோகங்களை உடையது. பத்ம புராணம் 55,000 ஸ்லோகங்களை உடையது.
லிங்க புராணம் 11,000 ஸ்லோகங்களை உடையது. கருட புராணம் 19,000 ஸ்லோகங்களை உடையது. கூர்ம புராணம் 14,000 ஸ்லோகங்களை கொண்டது. மிகவும் ஆச்சரியகரமான ஸ்கந்த புராணம் 81,000 ஸ்லோகங்களை உடையது. முனிவர்களே, முனிவ சிரேஷ்டர்களே, இந்த புராணங்கள் 18க்கும் உபபுராணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. சனத்குமாரம், நாரசிம்மம், நாரதீயம், சிவம், துர்வாசம், காபிலம், மானவம், அவசனசம், வாருணம், காளிகாக்கியம், சாம்பம், நந்திகேஸ்வரம், சௌரம், பாரசரியம், ஆதித்யம், மகேஸ்வரம், பாகவதம், வசிஷ்டம் ஆகிய இந்த 18 உபபுராணங்களும் ஆகும். சத்தியவதி புத்திரரான கிருஷ்ண வைத்தியாயனர் 28வது துவார யுகத்திலே வியாசகராக தோன்றி அஷ்டதச புராணங்களை ஏற்றி அவற்றிற்கு உபபிரம்மாணமாக பாரதம் எனும் இதிகாசத்தை அருளச் செய்தார். கலியுகத்தில் அந்தணர்கள் அற்ப ஆயுளை உடையவர்களாகவும் அற்பமான அறிவை உடையவர்களாகவும் இருப்பதாலும் ஸ்திரீ 4ஆம் வருணத்தினர் தங்கள் குல ஆச்சாரத்தை கைவிட்டவர்கள், வேதத்தை கேட்கலாகாது என்பதாலும் சகல உயிர்களுடைய நன்மையை கருதி வியாசர் இப்புராணங்களை இயற்றினார். ஒவ்வொரு மன்வந்திரத்திலும் துவாரயுகங்கள் தோறும் வியாச பகவான் அவதரித்து வேதங்களை ஒழுங்குபடுத்தி புராணங்களையும் இயற்றி வருகின்றார். வைவஸ்வத மன்வந்தரமாகிய இந்த 7வது மன்வந்தரத்தில் 28வதுவான துவார யுகத்தில் கிருஷ்ண வைபானயன வியாசகராக அவதரித்தார். அந்த மகானிடத்தில் இருந்து இந்த புராணங்கள் உபதேசம் நான் பெற்றேன் என்றார். இதற்கு முன்பு 27 வியாசர்கள் அவதரித்துள்ளனர். 29வது துவாபாரக யுகத்தில் அஸ்வத்தாமர் வியாசகர் அவதரிப்பார். இவ்வாறு சூதக மாமுனி கூறியதும் முனிவர்கள் அவரை பார்த்து, பூஜிக்க தகுந்த புண்ணிய புருஷரே, இதற்கு முன்பு அவதரித்த 27 வியாசர்கள் யார் என்று கேட்டார்கள். தவத்தாலும் யாகத்தாலும் சிறந்து விளங்கும் முனிவர்களே, கேளுங்கள் என்று சூதர் சொன்னார். முதல் துவார யுகத்தில் பிரம்மன் வியாசகராகவும் வேதங்களை வகுத்தார். 2வது துவார யுகத்தில் துவாபர யுகத்தில் பிரஜாபதி என்பவர் வியாசகராக தோன்றினார். அதன் பின்பு ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் ஒரு வியாசகர் தோன்றி வேதங்களை ஒழுங்கு செய்து புராணங்களை ஏற்றி வருகின்றார்கள். உசனர் என்பவர் சுக்ராச்சாரியார். பிரகஸ்பதி, சூரியன், யமன், இந்திரன், வசிஷ்டர், சரஸ்வதர், திரிதாமர், திரிவிருஷர், பரத்வாஜர், அந்தரிஷர், தருமர், தரையாருணி, தனஞ்சயர், மேதாதி, ரதி, அத்திரி, கௌதமர், உத்தமர், ஹரித்யாத்மர், வேனர் எனப்படும் வாஜஸ்ரவர், அமுஷ்டியானனர் என்பவர் சோமர், திரணபிந்து, பார்க்கவர், சக்தி எனப்படும் ஜாதுகர்ணர், கிருஷ்ணத் வைபவனர் என்பது 3வது துவாரக யுகம் முதல் 28வது துவாபர யுகம் வரை வியாசராக இருந்திருக்கிறார்கள். இதில் கூறப்பட்ட அனைவர்களும் 28 துவாபர யுகங்களை வரை வியாசராக இருந்தவர்கள். வியாச முனிவராலே மிகவும் புண்ணியமாக கருதப்படும் இந்த தேவி புராணம் இயற்றப்பட்டது.
இந்த புராணத்தை கேட்பதனால் மோட்சத்தை அடைவதோடு இகத்திலே இந்த யுகத்திலே சகல சௌபாக்கியங்களையும் ஒருவன் பெறுகிறான். மங்களகரமான இப்புராணத்தை வியாசர் மிகுந்த வைராக்கியத்தோடும் மகாத்மாவாகவும் விளங்கும் தம்முடைய புத்திரர் அரணியில் தோன்றியவருமான சுகருக்கு உபதேசித்தார். அப்போது புண்ணிய வாசத்தால் நானும் அங்கே அதனை இருந்து கேட்டேன். முனி சீரஷ்டர்களை, பாவங்கள் செய்தவனும் வேதங்களில் கூறப்பட்ட தர்மங்களை செய்யாதவனும் தங்கள் குல ஆச்சாரத்தை கைவிட்டவனும் மூடனும் எவ்வித பிரயாத்தனமும் இன்றி தற்செயலாக இந்த புண்ணிய புராணத்தை கேட்டால் சகல துன்பத்திலும் விடுபட்டவர்களாக சுபபோக வாழ்க்கையை பெறுவதோடு மறுமையில் அதிதேவதையின் பாதார விந்தங்களை சேருவார்கள். அவர்களுடைய பாதங்களை பரதேவதையான பார்வதியின் பாதடியில் அவர்கள் சேருவார்கள். ஆகவே மிக அற்புதமான இந்த புராணத்தை நீங்களும் கேளுங்கள் என்று சூதர் முனிவர் கூறினார். அப்போது சௌனகர் முதலானோர் அவரை பார்த்து, மகானுபாவ சுகர் வியாசருடைய புத்திரர் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் வியாசருடைய எந்த மனைவியிடமிருந்து தோன்றினார்? மகாத பஸ்வி என்னும் கர்ப்பத்தில் இருக்கிலேயே யோகியாக விளங்கினாரென்றும் மகாத பஸ்வி எனும் அவர் கர்ப்பத்தில் இருக்கையிலேயே யோகியாக விளங்கினார் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்விதம் இருக்கையில் அவர் அயோனிஜர் என்றும் அரணியில் தோன்றியவர் என்றும் சொல்வது எவ்வாறு என்று சூதர் முனிவரிடம் அங்கிருக்கும் முனிவர்கள் அனைவரும் கேட்டார்கள். அப்பொழுது சூத முனிவர் அவற்றை விவரிக்கலானார். ஒரு சமயம் வியாசர் ஆசிரமத்தில் இருக்கும்போது அங்கே ஆணும் பெண்ணுமாய் இரு குருவிகள் அந்யோன்யமாய் கூடி கட்டி வருவதை கண்டார் வியாசர். சில நாட்களுக்கெல்லாம் பெண் குருவி கூட்டிலே முட்டையிட்டது. உரிய காலத்தில் முட்டைகள் பொரிந்தும் குஞ்சுகளும் வெளிவந்தன. பறவைகள் இரண்டும் குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்து மூக்கினால் சிறகுகளை நீவிவிட்டு கொண்டிருப்பதை கண்டார் வியாச முனிவர். பாச மிகுதியால் குருவிகள் குஞ்சுகளை அணைக்கும் போது அவருடைய உள்ளத்திலே சிந்தனை படர்ந்தது. இந்த பறவைகள் குஞ்சுகளிடமிருந்து அதிகம் பாசம் கொண்டிருப்பதை காணும் பொழுது மானிடர்கள் தங்கள் புத்திரரிடம் அதிக அன்பு வைப்பது வியப்புதானே என்று அவர் எண்ணினார். இந்த பறவை குஞ்சுகளுக்கு மனம் செய்து வைத்து அவை குடும்பம் நடத்துவதைக் கண்டு ஆனந்திக்கப் போகின்றனவா? குஞ்சுகளும் வளர்ந்து தங்கள் பெற்றோருடைய நலனில் அக்கறை காட்டப் போகின்றனவா? பல சேத்திரங்களுக்கு சென்று பிதர்களுடைய திருப்திக்காக சிரத்தம் செய்ய போகின்றனவா? இல்லையே. சம்சார வாழ்க்கையிலே புத்திரனை தழுவிக்கொள்வதால் பெற்றோர்கள் அடையும் சுகம் மிகவும் உத்தமமானது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. புத்திரன் இல்லாதவனுக்கு எவ்வித நற்கதியும் இல்லை, அவன் சொர்க்கத்தை அடையும் மாட்டான். தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் புத்திரனை அடைந்தவனே சொர்க்கத்தை அடைகினார் என்று கூறினார். இவ்வாறு சிந்தித்த தமக்கொரு புத்திரன் உண்டாக வேண்டும் என்ற எண்ணம் வியாசக முனிவருக்கு தோன்றியது. மேரு பர்வதத்திற்கு சென்று தவம் கொள்ள நிச்சயித்து அங்கே சென்றார். தவம் கொண்டார். மேரு பர்வதத்தை அடைந்ததும் யாரை குறித்து தவம் மேற்கொள்வதென்று சந்தேகம் வியாசருக்கு உண்டாயிற்று. ருத்திரன், விஷ்ணு, பிரம்மன், இந்திரன், சூரியன், கணேசர், கார்த்திகேயன், அக்னி, வருணன் ஆகிய எந்த தெய்வத்தை உபாசிப்பது என்று ஒரு முடிவு செய்யலாகாது குழம்பினார். என்னை போல். அச்சமயம் நாரத மகரிஷி அங்கே வந்தார். வியாசர் அவரை வரவேற்று பலவிதமான உபச்சாரங்களை செய்து அவரை கௌரவித்தார்.
சிந்தாகுலம் உடையவராகிய வியாசர் காணப்பட்டதை பார்த்து சிந்தனை குலைந்து காணப்பட்ட வியாசரை பார்த்து நாரதர் அவர் மனிதலை அலைமோதி கொண்டிருக்கும் விஷயம் என்னவென்று கேட்டார். மகரிஷியே, புத்திரன் இல்லாதவனுக்கு நற்கதி இல்லை என வேதங்கள் கூறுகின்றன. என் விஷயத்தில் அந்த குறை நீங்காதிருப்பது பற்றியே நான் வேதனைப்படுகிறேன். பகவானை குறித்து தவம் செய்து புத்திரபாகியத்தை பெறலாம் என அந்த எனக்கு எந்த தெய்வத்தை குறித்து நான் உபாசிப்பது என்பது எனக்கு தெளிவு ஏற்படவில்லை. தாங்களே எனக்கு தக்க அறிவுரை கூற வேண்டும் என்று பணிவோடு நாரத முனிவரை பார்த்து வியாசர் கேட்டார். அப்பொழுது வார்த்தையை கேட்ட நாரதர் மிகவும் மகிழ்ந்து, மகானுபாவரே, ரிஷிகளின் மூத்தவரே, வியாசரே, தங்களுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பம் என் தந்தையான பிரம்மதேவருக்கு முன்னொரு சமயம் ஏற்பட்டது. லக்ஷ்மிபதியான நாராயணை தரிசிக்க அவர் வைகுந்தம் சென்றிருந்தார். அப்போது பரந்தாமன் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரை பார்த்தபோது அவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. சகல ஜகத்துக்கும் இரட்சகராக விளங்கும் நாராயணன் யாரை குறித்து தியானம் செய்கிறார்? விவரத்தை அறிந்து கொள்ள ஆவலோடு நாராயணிடம் தம்முடைய சந்தேகத்தை பிரம்மர் கேட்டார். லக்ஷ்மிபதியே, நாரதர் பிரம்மனிடம் கேட்டது, லக்ஷ்மிபதியே, தங்களுடைய நாபி கபலத்திலிருந்து உண்டான நான் தங்களுடைய ஆசையினால் சகல ஜீவராசிகளையும் படைத்து வருகிறேன். என்னுடைய படைக்கப்பட்ட ஜீவங்கள் தங்களை ரட்சித்து வருகிறார்கள். சூரியன் ஆகாயத்தில் சஞ்சரிப்பதும், வாயு தென்றலாகவும் பெருங்காற்றாகவும் வீசுவதும், அக்னி சப்த ஜுவாலைகளுடன் பிரகாசிப்பதும், மேகங்கள் நீரை வார்ஷிப்பதும் தங்கள் அனுகிரகத்தாலே நடைபெற்று வருகிறது என்று நான் காண்கிறேன் என்றார் நாரத முனிவர். ருத்திரர் சகலமானவற்றையும் சம்ஹாரிப்பது உன்னுடைய அருளாலே என்றேதான் நான் நினைக்கிறேன் என்றார். அதாவது இந்த ஜகத்திலே தங்களுக்கு எல்லாவற்றிற்கும் காரண பூதராக நான் கொண்டிருக்கிறேன். தங்களை விட சிறந்த தெய்வம் வேறொன்றும் இருக்கிறதா? தங்கள் நிஷ்டிலேயே தியானிக்கிறீர்களே. பிரபுவே, உத்தமமானவர்களுக்கு மறைக்க தகுந்தது ஒன்றும் இல்லை. தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எதை நோக்கி தாங்கள் நிஷ்டையில் தியானிக்கிறீர்கள்? எனக்கு தாங்கள் விளக்க வேண்டும் என்று அவரிடம் பிரார்த்தனை செய்தார். விஷ்ணு அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு கூறினார், நான்முகா, நீயும் நானும் ருத்திரனும் முறையே சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்று வகைப்பட்ட கர்மங்களுக்கு அதிபதியாக இருப்பதை தேவாசுரர்களும் மனிதர்களும் அறிவார்கள். நீ படைப்பதும் நான் ரட்சிப்பதும் ருத்திரன் அளிப்பதும் சக்தியினாலே நடைபெறுகின்றன. நீ படைக்கும்போது அந்த சக்தி உன்னிடத்தில் ராசச குணமாகவும், ரட்சிக்கையில் என்னுடைய சாத்வீக குணமாகவும், ருத்திரன் சிவன் அளிக்கையில் அவரிடம் தாமச குணமாகவும் இருக்கின்றது. இந்த சக்தி நம்மிடையே வியாபித்திருக்காவிட்டால், நிலைத்து இருக்காவிட்டால் நம்முடைய தொழில்கள் நடத்தி வர முடியாது. லட்சுமியுடன் நான் மகிழ்ந்திருப்பதும், கருடன் மீதேறி சென்று யுத்த கணங்களில் அசுரர்களோடு போரிடுவதும் அந்த சக்தியினாலேதான். முன்னர் 5000 வருடங்கள் இடைவிடாமல் நான் அசுரர்களோடு போர் புரிந்தது உனக்கு தெரியுமல்லவா? அச்சமயம் என்னுடைய செவிகளில் இருந்து உண்டான மதுகைடபன் என்ற 2 அசுரர்கள் தேவின் அருளாலே வதம் செய்யப்பட்டார்கள் என்பதையும் மறந்துவிட்டாயா? பார்க்கடலிலே ஆதிசேடன் மீது நான் பார்க்கடலிலே ஆதிசேடன் மீது நான் தூங்கியிருக்கும் பொழுது யுகங்களில் மத்திய கூர்மாதி அவதாரங்கள் எடுப்பதும் என் விருப்பத்தால் என்று நினைக்காதே. அச்சக்தியின் உட்பட்டே நான் செயல்புரிகிறேன். குமாரா, என்னிலும் மேம்பட்ட ஒரு புருஷனை காணவில்லை என்று சொன்னால், முன்னர் நான் யுத்தம் செய்து மிகவும் களைத்து போய் வில்லின் நுனியிலே பூமியிலே ஊன்றி
அதன் மீது சாய்ந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும்போது வில்லில் நான் அருந்து என் கைகளை அறுத்து எறியவில்லையா? அப்போது நீ குதிரையின் சிரத்தை கொண்டு வந்து எனக்கு பொருத்தினாய். அதனால்தான் நான் ஹயக்ரீவன் என்று அழைக்கப்படலானேன். இதனையும் அறிந்து இந்த குழப்பத்திற்கு எவ்வாறு நீ உள்ளானாய்? என்னை செயல்படுத்தி வரும் சக்தியே நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அதைவிட மேலானது ஒன்றுமில்லை, நான் அறிந்ததும் இல்லை என்றான் விஷ்ணு. புண்ணிய புருஷரே, நாராயணன் என் பிதாவான பிரம்மதேவருக்கு கூறிய அந்த பரதேவதையை மேலான தெய்வம் தேவியின் பாத கமலங்களை தியானித்து உமது குறைகளை நீங்க பெறுங்கள் என்று நாரதர் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது முனிவர்கள் சூதரை பார்த்து, சுவாமி, தாங்கள் மேற்கொண்டு சொல்லத் தொடங்கும் முன்பாக சகல ஜக ரக்ஷகனாக விளங்கும் விஷ்ணுவுக்கு சிரம் அறுபட காரணம் என்னவென்று என்பதை தாங்கள் கூறவே இல்லையே. அதை தாங்கள் கூறினால் நாங்களும் அதை கேட்டு எங்களுக்குண்டான ஐயப்பாடையும் நாங்கள் தீர்த்து கொள்வோம் என்று வினவினார்கள். அதற்கு சூதக முனிவர் மேலே சொல்லத் தொடங்கினார்.